ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்க்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி எந்த மாதிரிலாம் இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றது தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். நியாய விலைக்கடை நேர்முக தேர்வில் கட்டாயம் கேட்கப்படும் கேள்விகள். முதலாவது கேள்வி, ரேஷன் கடை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நமக்கு தேவையான பொருட்கள் மிகவும் விலை மலிவாக கிடைப்பது ரேஷன் கடைகளில் தான். அடுத்தது, அது மட்டும் அல்லாமல் மக்களுக்கு இலவசமாக அரிசி கிடைக்கிறது. இந்த சலுகையானது தமிழக மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் ஆட்சி காலத்தில் 1 கிலோ அரிசி ரூபாய் 1க்கு வழங்கப்பட்டது. அடுத்தது, அதன் பிறகு அம்மா அவர்களின் ஆட்சி வந்தபோது தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக அரிசி கொடுக்கப்பட்டது. இது மட்டும் அல்லாமல் பண்டிகை காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நியாய விலை கடையில் பரிசு பொருட்களும் வழங்கப்படுகிறது. இரண்டாவது கேள்வி, ரேஷன் கடை எந்த துறையின் கீழ் வருகிறது? தமிழ்நாட்டில் கூட்டுறவு துறையின் கீழ் செயல்படுகிறது. மூன்றாவது கேள்வி, ரேஷன் கடை திட்டம் யார் கொண்டு வந்தது? கலைஞர் ஆட்சியில்தான் பொது விநியோக திட்டம் PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தொடங்கப்பட்டு நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் குடும்ப அடையாள அட்டையை ஆதாரமாக கொண்டு ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டது. நான்காவது கேள்வி, ரேஷன் கார்டு என்றால் என்ன? ரேஷன் கார்டு என்பது அந்தந்த மாநில அரசுகளால் வழங்கப்படும் அதிகாரப்பூர்வ ஆவணமாகும். இந்த அட்டையின் உதவியுடன் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் NFSA 2013ஆம் ஆண்டின்படி தகுதியுள்ள குடும்பங்கள் மானிய விலையில் உணவு தானியங்களை வாங்கலாம். ஐந்தாவது கேள்வி, NFSA என்றால் என்ன? நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இம்ப்ளிமெண்டட் அட் 2013. ஆறாவது கேள்வி, தமிழ்நாட்டில் எத்தனை வகையான ரேஷன் அட்டைகள் உள்ளன? தமிழ்நாட்டில் 5 வகையான ரேஷன் அட்டைகள் உள்ளன. ஏழாவது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள வெவ்வேறு வகையான ரேஷன் அட்டைகள் என்ன? முதலாவது PHH ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் என்று பொருள். இரண்டாவது PHHAAY ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் அந்தியோதய அன்னா யோஜனா கார்டு என்று பொருள். மூன்றாவது NPHH நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் என்று பொருள். நான்காவது NPHHS நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் ஸ்டேட் சப்சிடி. ஐந்தாவது NPHHNC நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் நோ கமாடிட்டி. எட்டாவது கேள்வி, நியாய விலை கடை நடைமுறைப்படுத்தல் நிலைமை. முதலாவது, மாவட்டங்கள் 38, வட்டங்கள் 318, கிடங்குகள் 257, நியாய விலை கடைகள் 34,793, மண்ணெண்ணெய் பங்குகள் 289, மொத்த இடங்கள் 35,082. ஒன்பதாவது கேள்வி, நியாய விலை கடை குடும்ப அட்டை விவரங்கள். முதலாவது, குடும்ப அட்டைகள் 2,25,17,736. இரண்டாவது, பயனாளிகள் 7,03,52,602. ஆதார் பதிவுகள் 6,99,52,597. நான்காவது, கைபேசி பதிவுகள் 2,25,15,973.
10வது கேள்வி, ரேஷன் கடை விடுமுறை நாட்கள் என்ன? ரேஷன் கடை மாதத்தில் முதல் வரும் 2 வார வெள்ளிக்கிழமை விடுமுறை. அடுத்து வரும் வாரம் 2 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. இதுபோல் மாதத்தில் 4 நாட்கள் விடுமுறை. 11வது கேள்வி, ரேஷன் கடை வேலை நேரம் என்ன? ரேஷன் கடை திறக்கும் நேரம் கிராமத்திற்கு ஒரு மாதிரியும் நகரப்புறத்திற்கு ஒரு மாதிரி இருக்கும். நகர்ப்புறம் எடுத்துக்கொண்டால் காலை 8:30 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும் பொருட்கள் கொடுப்பார்கள். அதன் பின்பு மதியம் 3 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் பொருட்கள் கொடுப்பார்கள். கிராமம் என்றால் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் போடுவார்கள். அதன் பின்பு மதியம் 2 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் பொருட்கள் கொடுப்பார்கள். 12வது கேள்வி, பொது விநியோக முறை PDS பற்றி புகார் செய்யும் முறை என்னென்ன? தமிழ்நாட்டில் பொது விநியோக முறை PDS பற்றி புகார் செய்ய நீங்கள் 1967 அல்லது 1800-425-5901 என்ற கட்டணமில்லா எண்ணை அழைக்கலாம். தமிழ்நாடு PDS இணையதளமான tnpds.gov.in இல் ஆன்லைனில் புகார் பதிவு செய்யலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிலிருந்து 9773390450 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலமும் புகார் அளிக்கலாம். SMS PDS 107 ஆக இருக்க வேண்டும். 13வது கேள்வி, நியாய விலை கடையில் கொடுக்கப்படும் பொருட்கள் என்ன? அரிசி, சர்க்கரை, கோதுமை, மண்ணெண்ணெய், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாமாயில், உப்பு, டீதூள், சோப்பு. 14வது கேள்வி, திணை சிறுதானியங்கள் என்றால் என்ன? திணை என்பது தானிய பயிர்கள் அல்லது தானியங்கள். அவை உண்மையில் விதைகள். அவை ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் பரவலாக வளர்க்கப்படுகின்றன. உண்மையில் திணைகள் இந்த பிராந்தியங்களில் மிக நீண்ட காலமாக முக்கிய உணவாக இருந்தன. 15வது கேள்வி, திணை சிறுதானியங்கள் வகைகள் யாவை? முதலாவது குதிரைவாலி, 2வது வரகு அரிசி, 3வது சாமை, 4வது திணை, 5வது பனிவரகு, 6வது சோளம், 7வது கேழ்வரகு, 8வது கம்பு, 9வது ராகி. 9 வகைகள் உள்ளன. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரேஷன் ஷாப் இன்டர்வியூக்கு இதுக்கு முன்னாடி எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதோட கண்டினியூட்டியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மெட்டீரியல்ஸ் வேணுன்றாங்க கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.